ஒரத்தநாடு தொகுதி வைத்தியலிங்கம் படுதோல்வி வெளியான புதிய தகவல் மகிழ்ச்சியிலே அதிமுக வேட்பாளர் வருகின்ற 4ஆம் தேதி நமது சேனலிலே 10 நிமிடத்திற்கு ஒரு லைவ் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு காலத்திலே அமைச்சர் பொறுப்பை அலங்கரித்தவர் தான் நமது வைத்தியலிங்கம் அவர்கள். ஓபிஎஸ் முன்னே செல்ல வைத்தியலிங்கம் பின்னே சென்றார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ்க்கு பின்புலத்தில் இருந்து அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்தவர் இந்த வைத்தியலிங்கம். திருச்சியிலே முப்பெரும் விழா என சொல்லி மாநாட்டை நடத்தி காட்டினார். அடுத்தபடியாக கோவை மாநாடு, மதுரை மாநாடு என அடுத்தடுத்த மாநாடுகளை ஓபிஎஸ் அறிவித்த போதிலும் நமது வைத்தியலிங்கம் பின்வாங்கியதன் காரணமாகத்தான் அந்த மாநாடு புறம் கைவிடப்பட்டது. ஏனென்றால் செலவுகள் செய்ய வைத்தியலிங்கம் முன் வரல. ஓபிஎஸ் செலவுகளை செய்ய மாட்டார், அவர் குடும்பத்தை மட்டும் தான் பார்ப்பார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதற்கு உதாரணமாக தன்னை நம்பி வந்த பல ஆயிரம் தொண்டர்களை விட்டு விட்டவர் திமுகவில் இணைந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் ஆகட்டும் அதே போல வைத்தியலிங்கம் ஆகட்டும் இந்த இருவருமே எந்த தொகுதியில் போட்டியிட்டார்களோ அந்த தொகுதியில் கண்டிப்பாக அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு முக்கியமான அசைன்மென்ட்டும் கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே நமது நாராயணசாமி அவர்களும் அதே போல ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கத்தை எதிர்த்து மா சேகர் அவர்களும் போட்டியிட்டார். மா சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஒரத்தநாடு பேரூராட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே மிக பரிச்சயமான ஒரு நபராகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ வைத்தியலிங்கம் திமுகவிலே இணைந்து திமுகவிலே ஒரத்தநாடு தொகுதியிலே போட்டியிடுகிறார். அந்த தொகுதி நிலவரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வைத்தியலிங்கத்திற்கு சற்று பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது என தகவல் என்பது இணையதளங்களிலே கசிந்து கொண்டிருக்கிறது. வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும். ஒருவேளை தோல்வியை தழுவிவிட்டால் திமுகவினரே அவரை மதிப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைத்தியலிங்கத்தை ஒரத்தநாடு தொகுதியிலே மாபெரும் வெற்றி பெற வைப்போம் என திமுக சொல்லக்கூடிய அந்த வேளையிலே அதே திமுக இருக்கக்கூடிய நபர்கள் வைத்தியலிங்கம் திமுக இணைந்தது பிடிக்காமல் அவருக்கு எதிராக வாக்குகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வேட்பாளர்களுக்கு அதிமுகவினரும் தமிழக மக்களும் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களும் அது மட்டுமல்லாமல் திமுகவினரே வாக்குகளை செலுத்தி இருப்பது வைத்தியலிங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுவதாக ஒரு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. மற்ற தொகுதியில் விஐபி தொகுதிகளாக பார்க்கப்பட்டாலும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியுமே அதிமுகவினருக்கு முக்கிய தொகுதிகளாக பார்க்கப்பட்டு அந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு நபர்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்று அதிமுகவின் சார்பாக சிறப்பு வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு புறத்திலே செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. வெற்றி யாருக்கு, ஆட்சி அமைக்கப் போவது யார் என அனைத்து தகவலையும் நமது சேனல் வழியாகவே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவுங்க நண்பா. வருகின்ற 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்படக்கூடிய அந்த நாள் அன்று 10 நிமிடத்திற்கு ஒரு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.